பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 நாளை தாண்டி போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்து அவங்க போடுற சண்டை இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து நான் தூங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தேன். எல்லா எபிசோடும் பார்த்த ஒரே ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 8 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்கிற எல்லாருமே அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 30-20 நாள் பார்ப்பேன். ஸோ அதுக்கடுத்து வந்து யார் வெளியே வந்திருக்காங்க, ஸோ இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர், சில பேர் நல்லா பண்ணுறாங்க, சில பேர் கொஞ்சம் இந்த சீசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்கில் 18+ போய்கிட்டு இருந்தது. இப்போ ஏதோ பரவாயில்ல. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாம். ஒரு ட்ரோல் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, பெரிய ட்ரோல்லாம் இருக்காது. ஸோ இதுவுமே பர்சனல் அட்டாக் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டாக மட்டும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஹெல்தி கிராசஸ் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 எனது ஏசியன் பிளேசர் ஃபக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஏதோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடுவோம், அப்படி ரீல்ஸ் பண்ணுவோம், அப்படி பொறுக்கி எங்கடா பாக்குற மீன் தாங்க பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெருசாக எதுவும் பெர்ஃபார்ம்லாம் பண்ணலை. பட் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து வெளியே நிறைய பேர் இருக்கனால ஓட்டிங்லேயும் ஓரளவுக்கு வந்துடுறாரு. அப்படி இருந்தாலும் இவரோட அந்த சைல்டிஸ் அந்த ஒரு பிஹேவியர்லாம் சில இடங்கள்ல கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லாவும் இருக்கு. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? பட் சில இடங்கள்ல கொஞ்சம் மெச்சூர்டா இல்லையோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சிடறாரு. நான் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கவுண்டர்லாம் கொடுக்குறாரு, திவாகரை கலாய்க்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. என்ன சார் சொன்னீங்க? நெருப்புடா, இனிமே நீ ரெடிமேடு. பட் எங்கேயாவது ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப அங்கே போயிட்டு இவர் தனியாக ஒரு ரொமான்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டோம், அதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ ஆனால் இவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் மாதிரி தான் இருக்குது இந்த பிக் பாஸில் பார்க்குறதுக்கு. என்ன அப்பப்போ ரம்யா மேலே கொஞ்சம் அவருக்கு என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் கொஞ்சம் சைடு பை சைடு ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. 24/7 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் அது பார்க்குறது இல்லை, அதில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா நமக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவர் எதுக்கு சண்டை போடுறாரு அப்படின்னே தெரியல. ஸோ இதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. என்ன அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லுவார். அதுக்கடுத்து ஓரளவுக்கு வந்து அமைதி ஆயிட்டாரு. 18+ கண்டென்ட் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேபி ஆச்சு? ஒரு மாசமா போடல, ஓட்ட மூடிடுச்சு. ஒரு மாசமா போடாம ஓட்ட மூடிடுச்சா? பாரு வந்து திவார் கூட இருந்தாங்க. அதுக்கடுத்து இவர் வந்து பிரித்து பாரு கூட வந்து 18+ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக அப்படியே அதை ஏன் இவங்க போடுறாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைல்டு கார்டில் வந்தாங்கல்ல திவ்யா, ஸோ அவங்களுக்கும் இந்த கமருதீனுக்கும் நடந்த சண்டை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பிடிக்கிறீங்களா அப்படின்னால அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பாரு வந்து அவங்க வந்து மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே வந்து கொட்டிடுவாங்க. என்ன இருந்தாலும் சரி அவங்களோட அந்த வைத்தறிச்சல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன இவங்க இப்படி இருக்காங்களே, இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு மண்டக்கணம் முடிச்ச ஹையர் ஆஃபீஸர் சொன்னோட கேட்க மாட்டான், ஒன்றை மாதிரி புது பசங்க சொன்னால் மதிக்கவே மாட்டான். பட் ஆனால் அவங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பனாக அப்படியே வெளியே காமிச்சிருவாங்க. எல்லாருக்கும் இவங்க மேலே ஒரு கோவம் இருக்கும். இவங்களோட சண்டை அந்த தேவையில்லாத இது அதெல்லாம் பார்த்து ரீசெண்டாக வந்து மூஞ்ச வேற அடித்து குழப்பி விட்டாங்க. ஸோ அதை பார்த்து இந்த தமிழ்நாடே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அந்த ஒரு பேச்சு திக்கி பேசுறது அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இருந்தாங்க, பட் இப்போ கொஞ்சம் நல்லா சூப்பராகவே பேசுகிறாங்க. இவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்காங்க. ஸோ அதனாலே நிறைய பேர் இவங்களை லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க பேசுகிறதும் அப்படியே சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் அண்டு ஆரோரா, ஸோ இவங்க 2 பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியாது. 2 பேர் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது.
ஸோ இதெல்லாம் எதுக்கு பிக் பாஸ்குள்ளே போனாங்கன்னே தெரியலை. ஸோ நிறையா பண்ணிட்டாங்க சார். அதுக்கடுத்து வந்து அவங்க யார் ஆதிரை வெளியே போனதுக்கப்புறமா இவங்க சரி நம்ம இப்படி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புள்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியலை இவங்களை பற்றி பெருசாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை அண்டு எஃப்ஜே வந்து ஒரு டேலண்டான ஒரு பர்சன். பட் இந்த ஆதிரை வந்து அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்பவே கெடுத்து வச்சுட்டாங்க. நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இவர் வந்து தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு காமெடியாக இருக்குது. இதெல்லாம் ஏன் ஓப்பனாக இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு குழந்தைங்க பார்க்குற ஒரு ஷோ, இந்த மாதிரி 18+ அவங்க பண்ணுறது வைக்கிற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் யார் மேலே தப்பாகுது, அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் தப்பாக ப்ராஜெக்ட் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து யாருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த லேடிஸை வந்து ஹீல் பண்ணுறது, ஏதாவது ஒரு அடிபட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஏதாவது சொல்கிறது வைக்கிறது மோட்டிவேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன். அப்போ மேலே பறந்துட்டு இருந்த குருவி திடீர்னு முட்டை போட்டுச்சான். முட்டை என்ன ஆயிருக்கும்? அதான் இல்லை, ஏன்னா அந்த குருவி சட்டி போட்டுச்சா. ரீசெண்டாக அந்த ஜாபை ரிசைன் பண்ணுறப்போ கூட அழுதுருப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்வ கூட போட்ட சண்டை அது ரொம்பவே பார்க்குறதுக்கு அது ரொம்ப காமெடியாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனியக்காவை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, ஸ்வீட் பர்சன். அப்புறம் வந்து இருக்கிற அந்த பிரவீன் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருப்பார். ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் வெளியே வந்தப்போ அவ்வளோ ஓப்பனாக அழுது, இதுக்கு மேலேயும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது. அவங்கள வீட் பண்ணதுக்கு ஆரோராவை தூக்கியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிரவீன் நல்லா இருந்தது அவங்களோட இதெல்லாம். அவர் தலையாக இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீக்கில் தான் ரொம்ப கத்தி சவுண்ட் ஆயிடுச்சு. இவர் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இவரோட அந்த தலை இதை வந்து இவங்களுக்கும் பாருக்கும் நடந்த அந்த ஒரு சண்டையில் அப்போ ஆரம்பிச்சது தான். இவர் தான் ஸ்டார்டிங்கில் கத்துவார், அவங்க மாற்றிக்கத்த. ஸோ அந்த வீடே கொஞ்சம் பிடிச்சி செதறிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமியை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்க சபரி வந்து பார்த்திங்கன்னா அவருங்க கனியக்காக்கு அவங்க அந்த சுற்றி இருக்கிற அந்த கேங்குக்கு ஏதாவது சண்டை அப்படின்னா அப்படி போய் நிற்பார். ஏன் குழந்தைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, இதுதான் என் கான்செப்ட். முக்கியமாக அந்த திவாகர் கிட்ட தான் போயிட்டு ஏதோ பெரிய ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி நின்று கேட்குறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. மற்றபடி டாஸ்க்கு அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைல்டு கார்டில் வந்திருப்பாங்க தெரியுமா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிரஜன் சாண்ட்ரா, ஸோ அவங்கெல்லாம் வந்து பிரஜன் அந்த அளவுக்கு தெரியல. ஏதோ ஸ்டார்டிங்கில் வர்றப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்தார். பட் அதுக்கடுத்து ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஏதோ பாகுபலி, அவங்க தேவசேனா, அவங்களோட இதுவே வெளியவே தெரியலை, ஒன்றுமே தெரியல. மற்றவங்க தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சாண்ட்ராக்கு கொடுத்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடிட் பண்ணது நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க அதை பண்ணுறப்ப கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறாங்க வைக்கிறான்னு ஒரு எரிச்சலாக தான் இருந்தது. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அதை எடிட்டிங்கில் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா ஒரு க்யூட் கேர்ள். ஸோ அழகாக இருப்பாங்க. அவங்க போடுற சண்டையும் வந்து அதோட சூப்பராக இருக்கும். அவங்களுக்கும் அந்த பாருக்கும் நடந்த சண்டை இதெல்லாம் நல்லா சூப்பராக ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிக் பாஸ்ன்றது என்ன சொல்கிறது, இப்போ இவங்க வந்து நார்மலாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது. எங்கள் பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுக்கு மெயினாக வந்து சண்டை போடணும். ஸோ அவங்க தான் வந்து வெளியே தெரியுவாங்க, அவங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் ஆவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ பிக் பாஸே கூப்பிட்டு ஏற்றி விட்டு கமருதீன் நீங்கள் பாருக்கிட்ட போய் அதை பேசுங்க, நீங்கள் இங்கே போய் அதை பேசுங்க, இவர் வந்து ஏற்றி விட்டுருவார். அது வந்து நமக்கு வீடியோவில் வராது. பட் ஆனால் அது வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது, இந்த கண்டஸ்டன்ட் மேலே தான் ஆகுது. ஸோ அதெல்லாம் வெளியே தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வேலைகளும் நடக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார், அவர் கமலை கம்பேர் பண்ணுறப்ப அவர் கொஞ்சம் அவரேஜாக தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. யார் என்ன பேசினாலும் உட்காருங்க, நீங்கள் எந்திரிங்க, உட்காருங்க, தேங்காய் தென்னை மரம், இப்படியே தான் பேசிகிட்டு இருக்காரு. கேள்வி மட்டும்தான் கேட்குறாரு. மற்றபடி இந்த மூவி மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறது, இந்த ஹீரோயிசம் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவர் நல்லா பேசினார் அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பிக் பாஸ் சீசன் 9 எப்படி போகும் இனி அப்படின்றது தெரியல. நம்ம சும்மா எனக்கு தோணுச்சு ஒரு வீடியோ போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு. பெருசாக எனக்கு ரிவ்யூலாம் பண்ண தெரியாது, ஏதோ போடணுமேனு போட்டிருக்கேன். வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணியிருக்கலாம். டாடா பை பை, டேக் கேர்.